श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महताक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चनः वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரலறிவித்திரு வேங்கடத் தெழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே ஓயுமோ பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நான் மலராமடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்க ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அறிவித்திரு வேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே வாசுதேவயனி வெடலினீதௌ வாரி கூனி கணரே வாசுதேவயனி வெடலினீதௌ வாரி கூனி கணரே ஸ்ரீ வாசுதேவயனி வெடலினீதௌ வாரி கூனி கணரே ஸ்ரீ வாசுதேவயனி வெடலினீதௌ வாரி கூனி கணரே ஸ்ரீ வாசுதேவ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாசவாதி சுரபூஜித்துடௌ வாரி ஜனயனு நிமதினிதலஞ்சு வாசவாதி சுரபூஜித்துடௌ வாரி ஜனயனு நிமதினிதலஞ்சு வாசுதேவயனி வெடலினீதௌ வாரி கூனி கணரே ஸ்ரீ வாசுதேவ ಬಾಗುಮೀರ ನಟನ ಮೋಸೆಯೋಚುನು ಬಾಗುಮೀರ ನಟನ ಮೋಸೆಯೋಚುನು ಪತಿದ ಪಾವನೋನಿ ತಾವೇಡುಚುನು ಬಾಗುಮೀರ ನಟನ ಮೋಸೆಯೋಚುನು ಪತಿದ ಪಾವನೋನಿ ತಾವೇಡುಚುನು
రాగతాళ గతులను పాడుచును రాగతాళ గతులను పాడుచును రాగతాళ గతులను పాడుచును త్యాగరాజ సల్లుతూనేదలంచు రాగతాళ గతులను పాడుచును త్యాగరాజ సల్లుతూనేదలంచు వాసుదేవాయని వెడలిన ఈదౌబారి కూనిగన రేషి వాసుదేవ சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே என்று இந்த அண்ட பிரம்மாண்டங்களிலே மகத்தாகவும் சர்வத்துக்கும் அந்தர்யாமியாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அனைத்தின் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான் என்று அந்தர்பகிச்சு தத்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று எந்த பரம்பொருளை கொண்டாடுமோ அவனே பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்ற ரீதியிலே திருவேங்கட மாமலையிலே சென்று சேர்ந்தான் என்று ஆழ்வார்கள் அனுபவிப்பார்கள். அப்படி திருவேங்கடமுடையான் திருமலையிலே ஆவிர்பித்தருளின விருத்தாந்தமே அங்கே அவன் இந்த நிலவுலகிலே இருக்கக்கூடிய நமக்கும் மேலுலகிலே இருக்கக்கூடிய வானவர்களுக்கும் நித்தியமங்கலம் உண்டாகும்படி நித்திய சாநித்தியம் பண்ணிக்கொண்டு எழுந்துருள் இருக்கும் இருப்பு அங்கே பண்ணக்கூடிய பல லீலைகள் வெங்கடாச்சல மகாத்மியமாக இன்றைக்கு 4ஆம் நாள் பாடப்பெறுகிறது. பிரம்மாண்ட புராணம், கருட புராணம், ஆழ்வார்கள் அருளி செயல்கள், வெங்கடேச இதிகாச மாலா என்று பற்பல பவிஷ்யத்திர புராணம் என்று பற்பல புராணங்களிலே இந்த மகாக்ஷேத்திரத்தை பற்றி எவ்வாறெல்லாம் மகரிஷிகள் அனுபவிக்கிறார்களோ அந்த ரீதியிலேயும் ஆழ்வார்கள் அனுபவித்த ரீதியிலேயும் அந்த திவ்யதேசத்தினுடைய மகாத்மியத்தை யதாசக்தி யதாமதி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தாகிரேசர்களாக இருக்கக்கூடிய மகனீயர்கள் இந்த உலகத்திலே சென்று சேர்ந்த விடம் திருவேங்கடம் என்று சமீப காலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆதியிலே நாரத பகவான் முதற்கொண்டு அன்னமாச்சாரியர், தியாகராய சுவாமிகள், ஆழ்வார்கள் இவா எல்லாம் ஒரு உத்கோஷணம் பண்ணா எம்பெருமானுக்கு ஒரு இடம் உண்டு என்றால், எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் ஒன்று உண்டு என்றால் அது திருவேங்கட மாமலை என்று அவரவர்கள் புருஷாயுசிலே ஒரு தடவை அந்த எம்பெருமானை சேவிக்கப்பட்டால் பெரும்பாக்கியம் என்று வெகுவாக அனுபவித்தார்கள். அது எம்பெருமானை வெங்கடாத்திரி சம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகிஞ்சனா என்று அந்த க்ஷேத்திர மகாத்மியம், அந்த மலையே திருவுடம்பு என்று எம்பெருமான் அதிலே மலையாகவே நித்திய சாநித்தியம் பண்ணுகிறான் என்று ஆழ்வார்கள் அனுபவித்து திருவடி தங்களுடைய பாதங்களை அதிலே பதிக்கவில்லை. என்ன பெருமாள் மேல் நடக்கலாமா? கூடாதே. அதனால எம்பெருமானாகவே கண்டார்கள். வியாசராயர் போன்ற மகான்களும் ஒரு பெரிய சாலக்கிராம ரூபத்திலே எம்பெருமான் அந்த திருமலை அவருக்கு காட்சி கொடுக்கவே மிதிக்கிறதுக்கு பயந்தா, காலால ஸ்பர்சம் பண்றதுக்கு பயந்தா அந்த திருமலை. அப்பேற்பட்ட ஒரு விசேஷ மகாத்மியம் கொண்ட மலை திருமலையினாலே அந்த ஊரு தான், வேற எதுவும் கிடையாது. பாஷையில வேற ராஜ்யத்துக்கு போனா கூட திருமலை என்றே சொல்லுகிறார்கள். அதற்கும் ஸ்ரீசைலம் என்ற பெயர் உண்டு திருமலைக்கும்.
திருமலையை சமஸ்கிருத ஆக்கம் செய்தால் ஸ்ரீசைலம் என்று ஆகிறது. அந்த ஸ்ரீசைலத்திலே அந்த திருமலையிலே எம்பெருமான் எழுந்துருளின விற்த்தாந்தம் பற்பல காலங்களிலே பற்பல யுகங்களிலே பற்பலருக்கு பல்வேறு விதமாக எம்பெருமான் அங்கே பிரத்யட்சமானான். இந்த கதைகள் எல்லாம் 4 நாளாக கேட்டு இருக்கோம். புராண ரீதியில ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று அங்கே பத்மாவதி தாயாரை எவ்வாறு மணமுடித்தான், அந்த திருக்கல்யாணம் எவ்வளவு விமரிசையாக நடைபெற்றது. இன்றைக்கும் நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்ற ரீதியில நித்திய கல்யாணத்தினோட எழுந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எவ்வாறு முதலிலே அங்கே பத்மாவதி திருக்கரம் பிடித்தான் என்கிற வைபவமாகும் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்கிற இந்த விற்த்தாந்தம். அன்னமாச்சாரியார் சொல்லுவார், அவரை பார்த்து, பருசமு சோக பசிடவுனா பருசமு சோக பசிடவுனா புருஷோத்தமுடே பூதி சுக பருசமு சோக பசிடவுன புருஷோத்தமுடைய பூதி சுக பருசமு சோக பசிடவுன. அவெம்பெருமானை வேண்டுகிறார். பரிசமு சோக பசிடவுனா, பரிசவேதி கல் என்று உண்டு. இந்த ஸ்பரிசவேதி கல்லாலே எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமாக மாறும். இரும்பை தொட்டால் தங்கமாக மாறிடும். அதுபோல யார் ஸ்பரிசவேதி கல் என்றால் அங்க எம்பெருமானை சொல்லுகிறார். புவி போகமூலகு புட்டின தேகமு விவரப்பு மோக்ஷமோ வெதகீன விவரப்பு மோக்ஷமோ వేదకీన ఈవలే సకలమును ఎలేటి దేవుడు తవిలి రక్షించుట ధర్మముగా పరుసము సోగ పసిడౌన పురుషోత్తముడే பூதி சுக பருசமு சோக பசிடவுன. இந்த ஸ்பரிசவேதி கல்லாலே தொடாமல் இந்த இரும்பு உலோகம் தங்கமாக மாறுமா என்று ஆச்சரியமாக வெம்பெருமானை பார்த்து பாடுகிறார். புவி போகமலுக்கு புட்டின தேகம். இவ்வுலகிலே போகஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த உலகம், இந்த சரீரம் ரெண்டுமே. இந்த சரீரத்தை வைத்து இவ்வுலக அனுபவங்களிலே திளைக்க உண்ணாதபடி என்னை என்ன பண்ணணும்னா உன்னுடைய திருவடி ஸ்பர்சத்தினாலேயோ அல்லது உன் அடியார்களுடைய திருவடி ஸ்பர்சத்தினாலேயோ உன் அடியார்களுடைய சுதா திருஷ்டிச்சே புரோச்சுவார் எந்தரோ மகானுபாவலுன்னு தியாகபிரமம். அதுபோல அவருடைய அமிர்தமயமான திருஷ்டி என் மேல் பட்டாலோ, அவருடைய ஸ்பர்சம் எனக்கு கிடைத்தாலோ, பாகவத ஸ்பர்சம் எனக்கு கிடைத்தாலோ என்ன ஆவேன்னா இரும்பா இருக்கிற தகரமா இருக்கக்கூடிய நான் பொன்னாக மாறுவேன் சொல்றாரு. அப்ப இவ்வெம்பெருமானே இவ்வுலகத்திலே நமக்கு சன்மார்க்கத்தை காட்டக்கூடிய ஒருவன் உண்டே ஆகில் அது திருவேங்கடமுடியானை தவிர வேற ஒருவர் இல்லை என்று அறுதியிடுகிறார் அன்னமாச்சாரியர் முதலான மகான்கள். இந்த எம்பெருமான பரீட்சை பண்றதுக்கு ஒரு ரிஷி கிளம்பினார். நேத்திக்கு சொன்னோம், எவனுடைய கடைக்கண் நோக்கினாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவகோட்டிகளும் உய்ய வேண்டுமோ அவனத்தகைவன் என்று பார்ப்பதற்காக பிருகு கிளம்பினார் சொன்ன. அப்படி சென்றிருக்கக்கூடிய பிருகு மார்பிலே எட்டி உதைத்தார். இது பிரேமநாச்ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் எயவு என்று கொல்ஹாபுரத்துக்கு பிராட்டியும் தவத்திற்காக எழுந்துருளினால் பிரேமையினாலே ஒரு கலகம் போல பிரணய கலகம் செய்து கொண்டு, வாஸ்தவமா அவளுக்கு கோபம்லாம் லௌகிக தம்பதிகளை போல கோபம் வராது அவளுக்கு. இது என்ன பெருமாள் கோச்சுண்டர் தாயார் கோச்சுண்டர் கிளம்பி நம்ம ஆண்கள் நடக்கிற மாதிரி இருக்கு.
இன்னும் சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடாது எம்பெருமானை. அதனால அழகா சொல்றார், பிரேமனாச்ச கலகங்கிருத்துவா. நேற்றுக்கு இதில் தான் நிறுத்தினோம். ரமா கொல்ஹாபுரம் எய்வ் என்று கொல்ஹாபுரத்துக்கு தவத்திற்காக லக்ஷ்மி தேவி அங்கிருந்து சென்றாள். இப்ப எப்படி அர்ச்சனை பண்ணா? பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிருத பிரதாம் என்று இப்ப நடந்தது இல்லையா அர்ச்சனை? ஓம் பிரகிருத்தியை நமஹா, ஓம் விகிருத்தியை நமஹா, ஓம் சர்வபூத ஹித பிரதாய நமஹான்னு அர்ச்சனை பண்றா இல்லையா? அப்ப பிராகிருதமான பிரகிருதி, அவ்யக்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம், பாஞ்சபௌதிகமான தத்துவம் ஒன்றிலிருந்து ஒன்று கிளம்பும். அதே போல ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்கும். எல்லாம் மூல பிரகிருத்தியிலே ஒடுங்கும். அந்த மூல பிரகிருதி யாருன்னா தாயார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றது அவதான். அதனால்தான் அவளை பிரகிருத்தியை நமஹா. நம்ம உலகமே என்னன்னா தாயாருடைய ரூபந்தான். அது உள்ளுக்குள்ள கரண்டாட்டம் ஓடுறது எம்பெருமான் இல்லையா? அப்ப பிராகிருத்தமான சரீரம், உள்ளுக்குள்ள எம்பெருமான் அந்தர்யாமியாக இருப்பதனால இந்த சரீரத்துல சைதன்யம் இருக்கிறது. அப்ப அவ இல்லாம எம்பெருமான் எப்படி பண்ணா? அவளுடைய சேர்வதே லட்சுமியும் அனபகாமினின்னு வேதம் சொல்றது நேத்திக்கே சொன்னோமே. அவ இல்லாமல் எம்பெருமான் இல்லை. பாஸ்கரேன பிரபாயதா என்று ஸ்ரீராமாயணத்திலும் அநேக இடங்களிலே சொல்லி வைத்தார்கள். எப்படி சூரியனிலிருந்து அதனுடைய பிரபையை, காந்தியை, ஒளியை பிரிக்க முடியாதோ அவ்வாறே எம்பெருமானிடத்திலிருந்து இவளை பிரிக்க உண்ணாத தத்துவமாக இருக்கிறார்கள். அதான் பெருமாள் தாயார் தத்துவம் என்று சொன்னோம். சாதாரண ஜகத்திலே இருக்கக்கூடிய தம்பதிகள் கிடையாது. தம்பதின்னு ஏன் உலகத்திலே ஏற்பட்டிருக்குன்னா அவர்களை வைத்தே அது போல இருக்கணும், பிரிக்க உண்ணாதபடி இருக்க வேண்டும், ஒத்தருக்கு ஒத்தர அப்படி இருக்கணும் என்று தத்துவமாக மாறிவிட வேண்டும். வெவ்வேறு இடத்திலே பிறந்து, வெவ்வேறு குலத்திலே பிறந்து, வெவ்வேறு கோத்திரத்திலே இருந்து ஒன்று சேர்ந்தாலும் பிரிக்க முடியாத தத்துவமாக எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி இருக்கிறார்களோ அது போல ஆயிடணும்னு நமக்கு. அவர்கள் தத்துவமாகவே இருக்கிறார்கள். அப்ப எம்பெருமான் என்ன சொன்னாங்க? இவை இல்லாத வைகுண்டம் உனக்கு ரசிக்கல என்ன சொல்றோம்? வேறு இரண்டு லீலைக்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணா அந்த லீலா காரணம் என்ன என்று நேரத்துக்கு சொன்னோம். ராமாயணத்தில் வேகவதி என்பவளை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், ராமாயணத்தில் ஏகபத்தி விரதன் ஆகியாலே, கிருஷ்ணாவதாரத்தில் அவனுக்கு அவகாசம் இல்லையாகையாலே இதற்குன்னு பிரத்யேக அவதாரம் ஒன்று செய்கிறேன் என்று சொன்னான். அதுபோல கிருஷ்ணாவதாரத்தில் யசோதைக்கு தன்னுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கும் பாக்கியம் ஏற்படவில்லையா என்ற காரணத்தினால் அந்த பாக்கியத்தை நித்திய கல்யாணமாக உனக்கு நான் அருளுகிறேன் என்று வாக்கு கொடுத்து வகுளமாலிகையாக அவதரிப்பிக்க செய்து தானும் அங்கே ஆவிர்வவித்தருளினான் என்று விருத்தாந்தம் நேற்றுக்கு ஓரளவு சொன்னோம். திருவில்லா தேவை என்ன தேவை என்று சொல்வார்கள் ஆழ்வார்கள். ஸ்ரீ இல்லாத எம்பெருமான் கிட்டக்கு போகக்கூடாது. நேற்றுக்கே அதற்கு இந்த அரையர் விருத்தாந்தம் எல்லாம் சொன்னோம். அப்ப அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருப்பான்னா நமக்கு அனுகிரகம் செய்வான். அவளுடைய சேர்ந்து இல்லாத எம்பெருமான் என்ன செய்வான்? நம்மளுடைய குணதோஷங்களை கவனிப்பான். குணம் என்ன இருக்கு, தோஷம் என்ன இருக்குன்னு பார்த்தான்னா குணத்துக்கு தக்க பரிசு, தோஷத்துக்கு தகுந்த தண்டனை இரண்டும் கிடைக்கும். அப்ப பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா தாயின் தகப்பனும் போல இருப்பார்கள். அப்பொழுது பிராட்டி இல்லாத எம்பெருமான் ஒரு நியாயாதிகாரி போல, ஒரு ஜட்ஜி போல இருப்பான். அப்ப பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே நமக்கு உத்தேசியம் என்று அந்த மிதுனத்தையே ஆசிரியத்தார்கள் பெரியோர்கள், மகான்கள். அப்ப பிராட்டியோட சேர்த்து வைக்கணும் இல்லையா இவனை? அதற்காக என்னென்ன ரிஷிகள்லாம் இந்த அநேக விதமாக எம்பெருமானுடைய லீலையிலே பங்கு கொள்வார்கள். அதுபோல நாரதர் தன் பங்கை செய்தார், இவளெல்லாம் கிளப்பி விட்டார். பிருகு தன் பங்கை செய்தார். இப்ப பகுள மாளிகை அவ பங்கு செய்யணும். அந்த ரீதியிலே இப்ப திருமலையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் எம்பெருமானும். கீழே நாராயணவனத்தை தலைநகரமாக கொண்டு ஆகாசராஜன், தரணி தேவி என்கிற பூபாலர்கள் ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்திலே யாகம் செய்யறதுக்காக புறப்பட்டான் ஆகாசராஜன். யாகம் எப்படி செய்யணும்னா பூகர்ஷணம் செய்து பூமியை உழுது, கலப்பையினாலே உழுது, எங்கே நல்ல ஜலம் கிடைக்குமோ அங்கதான் யாகம் செய்யணும், கோயில் கட்டணும், இதெல்லாம் செய்யணும். அதற்காக யாகத்துக்கு பூர்வாங்கமாக பூகர்ஷணம் செய்கிறார்கள், பூமியை உழறா. அப்படி பூமியை உழும் பொழுது பத்மோதராம் பத்மகர்பாம்
பத்மநாப பிரியாம் ரமா பத்மோதராம் பத்மகர்ப்பாம் பத்மநாப பிரியாம் ரமாம். செய்தியை சொல்லும் பொழுது சொன்னார்கள், பாம்சகுண்டீந்த சர்வாங்கியும். எங்க அப்பா கலப்பை நுனினாலே உழுதா ஜனகன் யாகம் பண்ணான் இல்லையா, அதுபோல இவன் யாகம் பண்றான். அப்படி யாகம் பண்ற காலத்தில் பூமியின் இருந்தும் உடம்பு முழுக்க மண்ணோட கிடைச்சாங்கிற. மண்ணெல்லாம் தட்டினான் ஜனகராஜன், மண்ணை தட்டினான் உடம்பு முழுக்க. மண்ணுக்குள்ள ஒரு குழந்தை புதைய ஒன்று இருந்தால் உயிரோடு இருக்குமா? ஆனா அப்படிதான் இருந்தேங்கிறா சீதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசாதாரண பிறவி என்று அர்த்தம். ஒரு தாயின் வயத்திலே பிறக்காமல் அயோனிஜையாக பூமியில் இருந்து ஆவிர்பவித்தாளே ஆகில் அயோனிஜை என்று அறிய வேண்டும். ஆண்டாளுடைய ஆவிர்பாவம் எப்படி? துளசி செடியின் அடியில தேவி சாட்சாத்து பச்சைக்கிளி கையில் வச்சுட்டு சாய கொண்ட போட்டுன்னு சேவை சாதிச்சாங்கிற பெரியாழ்வாருக்கு குரு பரம்பரா பிரபாவத்தில் இல்ல. தன்மீபுர மகாத்மே என்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தல புராணத்தில் அப்படிதான் சேவை சாதிச்சான்னு இருக்கு. குழந்தையா வேண்டும் என்று நினைக்கவே உடனே குழந்தையாக மாறினாள் என்று சொல்றது. அதுபோல இங்க ஆச்சரியமான ஒரு தடாகம் ஏற்பட்டது. அங்கே அதிலே சகஸ்திர தளத்தோட கூடின ஒரு கமலம் ஏற்பட்டது என்று புராணம் சொல்றது. அதுல ஹிரண்ய பிராகாரம் ஆர்திராம் ஜுவலந்தியும் திருப்தான் தர்பயத்னிம் என்று ஐஸ்வர்யாபிமானியான தேவதையான இந்த ஸ்ரீ மகாலட்சுமி இந்த பத்மாவதி என்கிற இந்த குழந்தை, பத்மம் போலே கண்கள், பத்மம் போலே ஸ்பரிசம், பத்மம் போலே திருவடி, பத்மம் போலே கைகள், பத்மம் போலே இருக்கிறதுனால பத்மாவதி என்று பேர் வச்சார் அவர். இந்த நாச்சியார் அங்க குழந்தையாக ஆவிர்பவித்தாள் அந்த சகஸ்திரதள கமலத்திலே. ஆச்சரியமான சந்தோஷம் ஏற்பட்டது அவனுக்கு. உடனிருந்த ரிஷிகள் எல்லாம் வெகுவாக கொண்டாடினார்கள். மேலிருந்து புஷ்ப வருஷம் பொழிகிறது. என்ன சொல்லுவான் ராஜா? ஸ்ரீவரலக்ஷ்மி நமஸ்துப்யம் வசூப்ரதே ஸ்ரீ சஹரசபதே ரசபதே சபதே பதே பதே ஸ்ரீவரலக்ஷ்மி நமஸ்துப்யம் பாவஜ ஜனக பிராணவல்லபே சுவர்ணபே பானுகோட்டி சமான பிரபே பக்த சுலயபே சேவக ஜனபாலின்யை ஸ்ருத பங்கஜமாலின்யை சேவக ஜனபாலின்யை ஸ்ருத பங்கஜமாலின்யை கேவல குணசாலின்யை கேசவகிருத்கேளின்யை ஸ்ரீவரலக்ஷ்மி நமஸ்துப்யம் என்று வணங்கி வழிபட்டான். உடனே ஆகாசவாணி அசரீரி சொல்லித்து, இது குழந்தை, உன் குழந்தை ராஜா, தர்மேன தனையா தவ, உன்னுடைய தர்மத்துக்காக கிடைத்த குழந்தை இவள், இவளை நீ குழந்தையா எடுத்து வள. அது வரைக்கும் குழந்தை இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் வசுதாரன் ஒரு பையன் பிறக்கிறான். தரித்திரனுக்கு நவநிதி கிடைத்தார் போல இக்குழந்தையை எடுத்தான். சுற்றி இருக்கிற ரிஷிகள்லாம் கொண்டாடுறா. ராஜா, என்ன புண்ணியம் செய்தீரோ, நீர் யார், ஜனகனுக்கு கிடைத்த பாக்கியம் உமக்கு கிடைத்ததல்லவா என்று அவள்லாம் கொண்டாடினான். இந்த குழந்தையை நேர தரணி தேவனிடத்தில் சென்று விடுத்தான்.
ஆச்சரியமாக வளர்றா இந்த குழந்தை. இந்த பெருமாளும் தாயாரும் தனித்தனியா இருக்கலாமோ? கூடாது. அந்த சந்தர்ப்பத்திலே மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அம்மா கிட்ட சொல்றான்னு சொன்ன, அம்மா நான் வேட்டையாட போயிட்டு வரேன், எப்படிடா வேட்டைக்கு குதிரையில போவேன்னா. உடனே எம்பெருமான் மனசாலே ஸ்மரிக்கவே வாயுவே ஒரு குதிரை ரூபத்திலே வந்தான், வாயு பகவான் என்று சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல புராணத்துல கருடனே அங்கே ஒரு குதிரையாக வந்தான். அதிலே பெருமாள் ஏறினா தலையிலிருந்து திருமுடியிலிருந்து திருவடி வரை ஆச்சரியமான திருவாபரணங்கள் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பார்த்தா ஒரே சொரிஞ்சிருக்கு. ரத்தன கிரீடம் என்ன, வைர வைடூரி கிரீடம் என்ன, வங்கிகள் என்ன, கழுத்துல ஆச்சரியமான காசு மாலை என்ன, எல்லாம் சொரிஞ்சிருக்கு. தொண்டமானுடைய பக்தி பத்தி சொன்னோம் இல்லையா நேத்திக்கு முந்தா நேத்திக்கலாம். எவ்வளவு பேர் எவ்வளவு சமர்ப்பிச்சிருக்கான் அந்த எம்பெருமானுக்கு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் குதிரையில ஏறிக்கொண்டு ஆச்சரியமாக பவனி வந்தான். விநாயக துரகாரூடம் ஸ்ரீ வெங்கட கிரீஷமாலோகய விநாயக துரகாரூடம் ஸ்ரீ வெங்கட கிரீஷமாலோகய. விநாயக துரகாரூடம்னா தலைவனாக இருக்கக்கூடிய துரகம்னு அர்த்தம். விநாயகரை சொல்லலைங்க. விநாயகன்னா தலைவன் அர்த்தம். விநாயக துரகாரூடம் என்று கருடன் மேலே ஆச்சரியமாக கருடனே அஸ்வமாக வந்திருக்கிறான், குதிரையாக வந்திருக்கிறான், மேலே ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான் என்று குதிரை வாகனத்தை இங்கே பாடினார் தீட்சிதர். குதிரை வாகனத்திலே எழுந்தருளிக்கிற திருவேங்கடமுடியானை பாடினார். வேற க்ஷேத்திரத்தில் இருக்க திருவேங்கடமுடியான்னு சொன்னா கூட அதே திருவேங்கடமுடியான் ஒருத்தர் தான். பல க்ஷேத்திரங்களே பல இடங்களிலே எல்லாருக்கும் சௌரியார்த்தம் பல இடங்களிலே நித்திய சாநித்தியம் பண்ணிக்கிறான் எம்பெருமானும். அநேகமா பல திவ்ய கஷேத்திரங்கள் சென்றோமே ஆகில் இந்த புரட்டாசி சிரவணம் தீர்த்தவாரி கண்டருளிக்கிற எம்பெருமான் எல்லாரும் ஸ்ரீனிவாசன் தான். எங்கள் குலதெய்வமான அண்ணன் பெருமாள் அண்ணன் கோயில் எழுந்து திருவள்ளக்குளம் ஆழ்வார் மங்களாசாசன், அதுபோல உப்பிலியப்பன் சந்நிதி, அதுபோல அரியக்குடி, இந்த மாதிரி 100 சொல்லலாம். ஏன் அங்க எம்பெருமான் கிருபாளுங்கிறதுனால அநேகமா குலதெய்வம் யாரு குலதெய்வம் யாரு குலதெய்வம் யாருன்னு பேசிட்டு இருக்கிறவா எல்லாரும் கேட்டா முக்காவாசி யார சொல்லுவான்னா திருவேங்கடமுடியான் தான் குலதெய்வம். அதுதான் இருக்கும். அப்ப அங்கதான் குலதெய்வம்னா இக்காலத்திலே வசதி இருக்கு, சௌரியம் இருக்கு. இந்த காலத்திலேயே அவன் நினைக்கலன்னா போக முடியாது. பருப்பேல பேருக்கு வருஷக்கணக்கில் போக முடியாம ஆயிடுறது எவ்வளவு பேருக்கு இக்காலத்திலேயும் உண்டு. அது அந்த காலத்துல இன்னும் அதிகமாக யாரும் அங்கே செல்லக்கூடிய சௌகரியம் அவ்வளவு இல்லாதனாலே, காட்டு மார்க்கமாக இருந்ததுனாலே எவ்வளவோ பேர் தங்கிட்ட வரணும்னு ஆசைப்படுவா என்பதனாலே எம்பெருமான் பல்வேறு க்ஷேத்திரங்களில் நித்திய சாநித்தியம் பண்றான். அரியக்குடி என்கிற ஒரு ஊர், அங்க ஒரு பெரிய செட்டியார் இருந்தார். வருஷம் அவர் கிளம்புவார். பெரிய வண்டி எல்லாம் மாடு வண்டி எல்லாம் கட்டிண்டு கையில வழியில என்னென்ன சாப்பிடணுமோ அதுக்கு என்னென்ன சௌகரியார்த்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பல பேர்களோட கூட ரொம்ப வருஷம் அங்கிருந்து யாத்திரையாக அரியக்குடியிலிருந்து காரக்குடி அரியக்குடி பக்கம், அந்த பக்கம் செட்டிநாடு என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து யாத்திரையாக செல்லுவார் பற்பல தேசங்களை தாண்டி அங்கே. அந்த மாதிரி பல வருஷம் போய்கொண்டிருக்க செய்தே
ஒரு சமயம் அவரால் முடியலை, சிரமப்பட்டார், சௌரியம் இல்லையோ இல்லை உடம்பு தளர்ச்சியோ முடியலைன்னு உடனே எம்பெருமான் சொப்பனத்தில் இந்த அரியக்குடி பிராந்தத்தில் இந்த இடத்துல நான் இருக்கேன், புத்துக்குள்ள இருப்பார் சாதாரணமா. திருவேங்கடமுடியான புத்திலிருந்து வெளிப்பட்டவர் அல்லவா, அதுபோல எறும்பு புத்து கீழே தானே இருந்தார் அவர். தொண்டமான் க்ஷீரத்தினால கரைச்சான்னு சொன்னோம், நம்ம முந்தானத்துக்கு சொன்னோம். அதுபோல இந்த இடத்துல நான் இருக்கேன் என்று சொல்லவே அந்த செட்டியாரும் ஆயிரக்கணக்கான குடங்களிலே பாலை எடுத்து வந்து அங்க கரைக்க எம்பெருமான் வெளிப்பட்டான். ஆச்சரியமான திருமையனோட கூட ரொம்பவும் ஆச்சரியமான திருக்கோயில் சமைத்திருக்கிறார். அங்கே அரியக்குடியில போய் பார்க்கலாம், சிற்ப வேலை ஆச்சரியமா இருக்கும். ஏன் வந்தா? என் குலதெய்வம் நான் திருமலைக்கு செல்ல வேண்டும், இன்னைக்கு புறப்படுறா, முடியல. ஒரு கால் அந்த ஒரு செட்டியாருக்கு தெம்பு கொடுத்து கூட அழிச்சுன்னு வந்துடலாம். அடுத்தடுத்து இருக்கிறவர்களுக்கு வேணுமே. எல்லா ஊர்லயும் அப்படிதான். பக்கத்துல ஒரு பெருமாள் புரட்டாசி சிரவணத்துல உதித்த பெருமாள், திருவவதாரம் பண்ண பெருமாள் எல்லா ஊர்லயும் இருப்பா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டும்னா உடனே போய் சேவிச்சுட்டு வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்துள்ளி இருக்கிறார்கள் இல்லையா, அந்த ரங்கமன்னார் ரேவதி, ஏன்னா அவர் ஸ்ரீரங்கநாதன் அந்த நட்சத்திரம். திருப்பாவையினாலே எந்த எம்பெருமானை 30 பாசரங்களினாலே ஆராதித்தாலோ அவனுக்கு வடபெருங்கோயிலுடையான் என்று பெயர். வடபத்திர சாயி என்பார்கள். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று அந்த பெருமாள் இடத்துல தான் இப்பயும் சேவிக்கலாம். பச்சைமா மலை போல் மேனியாக இருப்பார் அவர், பச்சை பசேல்னு தான் இருப்பார் அவர், சேவை சாதிப்பார். அவருடைய திருநட்சத்திரம் புரட்டாசி சிரவணம் அந்த ஊர்ல. அப்ப திருவேங்கடமுடியான் பல இடங்களிலே சாநித்தியம் பண்ணிக்கிறான் இல்லையா. யாருக்கு சௌரியார்த்தம்? நமக்காக, யாரையும் விடக்கூடாதுங்கிற எண்ணம். எம்பெருமானுக்கு என்ன எண்ணம்னா ஜிதந்தே புண்டரீகாட்சா வேதம் சொல்றது. எம்பெருமானுக்கு நமக்கும் ஜிதந்தேனா நீ ஜெயிச்சுட்ட, உனக்கு ஜெயம்னு அர்த்தம். வேதத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே உனக்கு ஜெயம் கிடைத்து விட்டது என்று ஜீவன் பகவானை பார்த்து சொல்றது என்று விசாரிச்சார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஜிதந்தே நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு ஒரு ஜீவன் பகவானை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ஏதாவது போட்டி கிட்டி நடந்ததா அப்படின்னா நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு பெரிய பந்தயமா. என்ன பந்தயம்னா, சிருஷ்டி ஆரம்பத்திலே நாம் எல்லோரும் இந்த அங்கங்கள் இல்லாம, பஞ்ச இந்திரியங்கள் இல்லாமல் ஒரு மெழுகு பொம்மையில எப்படி தங்க துகள்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறோமோ அதுபோல இந்த ஜீவகோட்டி எல்லாம் மூலப்பிரகிருத்தில சரீரம் இல்லாம இருந்தோம் அத்தனை பேரும். எம்பெருமான் கிருபையினாலே உலகத்தை உண்டாக்கி, பாஞ்சபௌதிகமான உலகத்தை உண்டாக்கி நம்மை அதிலே விட்டான். இந்த ஜீவகோட்டிகளுக்கு சரீரத்தை கொடுத்தான். என்ன நினைச்சான்னா, இந்த சரீரம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இவர்கள் யோசிக்கட்டும், இந்த சைத்தன்யம் நமக்கு எப்படி வந்ததுன்னு யோசிக்கட்டும். நான் தான் கொடுத்தேன் என்றால் எம்பெருமான் தான் இதை நமக்கு அனுகிரகித்தான் என்று ஞானம் கிட்டிய உடனே நம்மிடத்திலே வருவார்கள். அப்படி ஞானம் கிட்டவில்லை என்றால் லௌகிகர்களாக உலகத்தை நோக்கி போவார்கள். ஒன்று நித்திய விபூதி, அது எம்பெருமானுடைய உலகம். இன்னொன்று லீலா விபூதி, இந்த உலகம். இந்த லீலா விபூதியில ஏதோ சுகத்தை அனுபவிக்கட்டும், அது க்ஷணிகமான சுகமாக இருக்கட்டும். இங்க நித்திய சுகத்தை அனுபவிக்கட்டும். வைகுண்டத்துல ஏதோ ஒண்ணு செய்யட்டும். பிரம்மா முதலானவர்களை சிருஷ்டிக்கவே சனக சனந்தனர்களை சிருஷ்டித்தார்னு சொன்னோம். சனக சனந்தனர்கள் என்ன பண்ணான்னா, பிறந்த உடனே ஞானத்தோட கூட எம்பெருமானை நோக்கி சென்றார்கள். பிரம்மாட்ட சொன்ன, நாங்க இந்த உன்னுடைய பிரஜோத்பத்தியில நாங்கள் ஈடுபட மாட்டோம், இந்த உலகத்துல நிறைய பிரஜைகளை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். அவ கேட்கல, ஞானத்தோடயே கூட இருந்தார் என்று சொல்றா. ஆனா பாக்கி எல்லாருன்னா எம்பெருமான் பாக்கி சிருஷ்டிய பிரம்மா பாக்கி பிரஜாபதிகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தார். அதுல வந்த ஜீவகோட்டிகள் தான் நாம எல்லாரும். அப்படின்னா நாமெல்லாம் எவ்வளவு நாட்கள் என்ன பண்ணோம்னா,
பொதுவாக ஜீவன்கள் எல்லாரும் இன்னார் இனியார்னு குறிப்பிட்டு சொல்லல. உலகத்துல உள்ள விஷயம், சாஸ்திர விஷயம். என்ன தெரிஞ்சுக்கலன்னு உடனே சாஸ்திரங்களை வெளியிட்டுள்ளினான், வேத வேதாந்தங்களை வெளியிட்டுள்ளினான், புராணங்களை கொடுத்தா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு. அப்படியும் தெரிஞ்சிக்காதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தான். ததானு பிராவிசத்து என்று சாஸ்திரக்காரர்கள் எவ்வளவோ அர்த்தம் சொல்வா. ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்திலே நாமே 106 திவ்ய தேசங்களிலே இவர்கள் கண்ணிலே படும்படியாக நித்திய சாநித்தியம் பண்ணுவோம். எப்படியாவது வளர்ச்சி கட்டணும். க்ஷேத்திரங்களிலே எம்பெருமான் ஆவிர் பவித்தான். அந்தந்த க்ஷேத்திரங்களிலே ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு க்ஷேத்திரத்தில் மாட்ட மாட்டானா? ஏதோ ஒரு வியாஜம், ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி போயிட்டு இருந்தா கூட இந்த அயோத்தியா மண்டபம் வழியா தாண்டி போகும்போது என்ன இது இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கதை ஒரு காதுல ஒரு தடவை விழுந்துடுத்துன்னா உடனே ஒரு வலையை வீசிடுவான் எம்பெருமான். ஒரு 2 நிமிஷம் அந்த காதல விழுந்துடுத்துன்னா போறோம். வலை வீசி பிடிக்கிறதுன்னு பேர் இதுக்கு தான், வீசி பிடிக்கிறது. ஒரு நாள் வந்தா ஏதோ கொஞ்சம் கேட்டான், நன்னா இருக்க மாதிரி இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பதிலாட்டம் இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னா அதை கேட்டுட்டு நம்ம கஷ்டத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கே என்ன நினைச்சு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான்னா எம்பெருமான இடத்துல செல்வான். கடைசியில ஒரு நாள் என்னன்னா, ஒரு சதாச்சாரியனை, ஒரு குருநாதனை ஆசிரியித்து அவனுக்கு ஞானோதயமாகி ஞானத்தினாலே ஞானம் முற்றி உயர்ந்த பக்தி பிரபத்திகளோட கூட எம்பெருமானை அணுகி எப்படியோ சுத்தின்னு இருந்தான் இல்லையா. புழுவா இருந்தான், செடியா இருந்தான், மரமா இருந்தான், புழுவா இருந்தான், பூச்சியா இருந்தான், நாயா இருந்தான், நரியா இருந்தான், பட்சியா இருந்தான், மிருகமானா எதோமா ஆகி கடைசியில மனுஷனா பிறந்து அதுலேயும் வெவ்வேறு உலகங்களிலே வெவ்வேறு மாதிரி இருந்து கடைசியில இந்த பாரத புண்ணிய பூமியில பிறந்து இங்கே ஒரு சத்சங்கங்கிற வலைய எம்பெருமானாலே வீசப்பட்டு அதில் பிடிபட்டு ஆச்சாரியனை ஆசிரியித்து எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து எம்பெருமானை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து கிளம்பி வைகுண்ட புவனத்துக்கு போகும்பொழுது எம்பெருமான் திருமாமணி மண்டபத்திலே, ஆயிரங்கால் மண்டபத்திலே அங்கே சவ்யம்பாதம் என்று ஆச்சரியமாக ஸ்ரீ பூ நீளா என்கிற தேவியோட நித்தியசூரிகள் புடைசூழல் அமர்ந்திருக்கும் எம்பெருமான் என்ன பண்றான்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அடியார்கள் எல்லாரையும் பசுமாடு எப்படி தனக்கு அப்பொழுது இழுந்த கன்றை உகந்து இதற்கு முன்னாடி இருந்த கன்றை முட்டி தள்ளுமோ அதுபோல அவர்கள் எல்லாரும் கணிசிக்காமல் புதுசா வந்து இந்த ஜீவனை தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்ட உடனே இந்த ஜீவன் எம்பெருமானை பார்த்து சொல்றான், ஜிதந்தே, இந்த ஓட்டப்பந்தயத்திலே நீ ஜெயித்தாய். உனக்கு எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம், நீ எப்படிலாம் என்னை பிடிக்க பார்த்தா என்னை பிடிக்க முடியல. ஆனா கடைசியில ஒரு பெரிய சத்சங்கம், ஒரு க்ஷேத்திரம் என்கிற வலையை வீசி அந்த க்ஷேத்திரத்திலே சத்சங்கம் என்கிற வலையை வீசி உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எனக்கு காட்டி கொடுத்து கடைசியில் இந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து சத்சங்கிற வலையை வீசி என்னை பிடிச்ச பிற்பாடு உங்ககிட்ட வந்து அடைந்தேன். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் நான் தோத்தேன், உனக்கு ஜெயம், ஜிதந்தே. இந்த ஜிதந்தே புண்டரீகாட்சா என்பதற்கு ஆச்சரியமாக வியாக்கியானம் செய்தார்கள் நம்ம ஆச்சாரியர். அப்ப அங்கே இருந்து கொண்டிருந்தான்னா எப்படி நடக்கும் வேலை? அதற்காக சீனிவாசனம் இறங்கி வந்தான் என்று சொன்னோம். ஆச்சரியமாக அவன் நடக்கிற அழக பார்க்கிறா இந்த வகுள மாளிகை. ஏன்னா கிருஷ்ணனாக இருந்து என்ன இன்பத்தை எல்லாம் கொடுத்தானோ அந்த இன்பத்தை இப்பயும் தருகிறான். கிருஷ்ணன் பாலலீலை இல்லையா? பாலலீலைக்கு அப்புறம் கைசோர பருவம் வந்தது. அதுக்கப்புறம் கம்சனை கொல்றதுன்னு கிளம்பி விட்டான். இப்ப அங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணாவதாரத்திலே யசோதைக்கு எந்த இடத்துல விட்டதோ அந்த இடத்துல இருந்து இங்க ஆரம்பிக்கிறான். கைசோர பருவம் என்றால் கிஷோர்னு பேர் வச்சுக்கிறா இல்லையா, நந்த கிஷோர்னு சொல்றோம். ஏன் நந்த கிஷோர்னா அந்த 12 வயதுல இருந்து 16 வயது அது கைசோர அவஸ்தை என்று சொல்லுவது. அந்த சந்தர்ப்பத்தில் கிளம்பி போனான். இப்ப எப்படி ஆவிர்பவித்தான் என்றால் அந்த வயசுல ஆவிர்பவித்தான் வகுள மாளிகைக்கு முன்னாடி அப்படின்னு நேத்திக்கு சொன்னோம். ஏன்னா பால லீலையெல்லாம் பார்த்தாச்சு, இந்த லீலையை பார்க்க வேண்டும் இல்லையா? அவன் நிற்கிறது ஒரு அழகு, அவன் பார்க்கறது ஒரு அழகு, அவன் பேசுறது ஒரு அழகு, அவன் நடக்கிறது ஒரு அழகு. மீர நடருகல் குசர சுனி சதா கனுலஜு చూచును పులక శరీరులై ఆనంద పయోధి
నిమగ్నులై ముదంబునను యశము గలవారెంద రోమను. அந்த நடை எப்படி இருக்குன்னு தியாகபிரம்மன் சொல்றார். ஹொயலு மீற நடருகல் குசரசுனி சதா கனுல பனி சபனி மபனி ரே மபனி பமரி ரே கரிச. இந்த ஸ்வரத்திலேயே அந்த நடையினுடைய ஒய்யாரத்தை அவர் அழகா காட்டுறார். அதை கவனிக்கணும். ஹொயலு மீற நடருகல் குசரசுனி, அது ஒரு வேவு கிறிஸ்ட் அந்த மாதிரியே போகும். அது ஒரு வேவு போல போகும் அந்த சொரத்தினுடைய அமைப்பு. ஏன்னா நட எம்பெருமான் அப்படி ஒய்யாரமா நடந்து செல்கிறான் என்று ராமனுடைய நடையழகை, ஸ்ரீனிவாசனுடைய நடையழகை வர்ணிக்கிறார். ஒயலு மீற நடருகல் குசரசுனி சதா கனுல சுச்சுனு புலக ஷரீருலஹி ஆனந்த பயோதினி மக்னுலை மூதம்புனனு யசமுகலவா ரெந்தரோ மகனு. யார சொல்றாருன்னா, ஒய்யாரமான இந்த நடையை கண்டு நிதனித்தம் அனுபவித்து புலக சரீரமாக புலகாங்கிதம் அடைந்து அந்த ஆனந்த பெருக்கிலே நித்தியமும் நிமக்னமாக இருக்கக்கூடிய மகனீயர்களை வணங்குகிறேன் பொதுவா சொல்லிட்டார். ஏன்னா நடையழகை திருமங்கி ஆழ்வார் அனுபவித்தார் அப்படின்னு ஒரு ஆழ்வாரை சேவிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நடையழகை அனுபவிச்ச பாக்கி எல்லாரும் எங்க சொல்றது? எம்பெருமானுடைய நடையழகை திருமங்கி ஆழ்வார் அனுபவித்தார் கிழி வீடான திருக்கண்ணபுரத்திலே. வேற யார் அனுபவிச்சார்? அநேகம் பேர் அனுபவிச்சிருக்கிறார்கள். யாருன்னா ஜனகர் கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபூபமா என்று. வேற யார் அனுபவிச்சா எம்பெருமான் நடையழக? விபீஷண ஆழ்வான் அனுபவித்தான். இப்படி பற்பல பேர்கள் எம்பெருமானுடைய நடையழகை அனுபவித்தார்கள். முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி இருந்து சேவிப்பான் தசரதன். ராமன் நடக்கிறத அவ்வளவு தூரம் போன ராமனை திருப்பி ராமான்னு கூப்பிடுவான். என்னப்பான்னு திரும்பி நடந்து வந்தா நடைய பார்க்கறதுக்காக எப்படி ராமன் நடக்கிறான் இன்னும் அந்த நடைய அழகை சேவிப்பதற்காக இப்படி ஒரு நடையழகன் அவன். அதுபோல இங்க இந்த கிருஷ்ணன் தான் சீனிவாசனாக வந்தான் என்று சொல்றது. அந்த ஸ்ரீனிவாசன் நடந்து வரும் அழகை காண்கிறாள் இந்த வகுள மாளிகை. எவ்வளவு அழகா நடந்து வரான் இவன், இன்னும் நடை அழகை காண்கிறாள். அங்கேருந்து நடந்து வந்து அம்மா என்ன பார்க்கற அப்படின்னு கேட்டா அவன் பேசுற அழகு. அவன் பக்கத்துல உட்காண்டான்னா அவன் திருமேனி சௌந்தரியம். இந்த குழந்தைக்கு கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது என்று வகுள மாளிகைக்கு ரொம்ப கவலை. திருட்டி சூத்தி போடுவான் நித்தியம் அவருக்கு. அவ சொல்றா, இந்த அஸ்வத்த நாராயணனை நித்தியம் பிரதட்சணம் பண்ணு, இந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணு நித்தியம். ஏன்? திருஷ்டி தோஷம் படாம இருக்கட்டும் உனக்கு. இந்த வராகனை சேவி, குழந்தை எப்படி அம்மா சொல்லுவாளோ அது போல இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த வராகனை பிரதட்சணம் செய், இந்த வராகனை ஸ்தோத்திரம் பண்ணு, இந்த சுவாமி புஷ்கரத்திலே தீர்த்தமாடு என்ன சொல்றா. அவன் என்ன சொல்றானா, என்ன சொல்றியோ அத்தனை செய்யறம்மா, அதுக்காக இந்த உனக்காக தான் இந்த அவதாரமே அப்படின்னு சொல்லிட்டான் சீனிவாசன். அத்தனையும் செய்யறான், ஒண்ணு பாக்கி விடாம இவ சொல்றது எல்லாத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவளுக்கு கவலை வந்தது. வகுள மாளிகைக்கு இவ்வளவு அழகா இருக்கான் நம்ம குழந்தை, சாதுவாகவும் இருக்கான், நல்ல இடத்துல இவனுக்கு திருக்கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு நினைச்சா. அவளுக்கு ஒரு கவலை, இவ திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தான் தானே பிறந்திருக்கிறோம், இன்னும் அவளுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி அங்களை பிரஸ்தாபிக்கல புராணத்துல. ஆனா தன் குழந்தை, அவன் இந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல திருக்கல்யாணம் பண்ணணுமே. பொண்ணாவது இன்னொரு ராத்துக்கு போயிட்டா சுமாரா இருந்ததுன்னா அந்த பொண்ணு தலைவலி எங்க போறாளோ அவளுக்கு. பிள்ளைய பத்துட்டா என்ன கவலைன்னா ஆத்துக்கு வருது அப்படி இப்படி இருந்துருத்துனா ஜென்மாபூர்வ கஷ்டம் தான் அப்புறம். அதனால இந்த சிரமம் ஏதாவது முரடா இருந்துருத்துனா அதனால அந்த கவலை இருக்கு அவளுக்கு. இவன் சாதுவாச்சே, அழகனாச்சே, தர்மன்னா அதுக்கு கட்டுப்படுறவனாச்சே, இதற்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தை வர வேண்டாமா கவலை உண்டு அவளுக்கு. தசரதன் கவலைப்பட்டான்னு சொல்ற மாதிரி இங்க வகுள மாளிகையும் கவலைப்படுறா. எப்படி குழந்தை நல்ல பொண்ணா வரணுமே, நல்ல பொண்ணா வரணுமேன்னு நித்தியம் அந்த வராகனை பிரார்த்தித்தாள், குழந்தைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு.
அங்க இருக்கக்கூடிய வராகனை பிரார்த்தித்தாள். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் என்ன அம்மாக்கு எண்ணம் தோணின உடனே தான் இவர் அதை செய்வார். இப்படி இருக்கிற காலகட்டத்திலே தான் அவர் சொன்னார், அம்மா நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், எனக்கு வேட்டைக்கு அனுப்பு அப்படின்னு கேட்டார் அம்மாவை. அவளுக்கு தெரியாது வேட்டைன்னா என்னடா. அம்மா, துஷ்ட மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ள புகுந்து நாட்டில் உள்ளோரை கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்காக ராஜகுமாரர்களுக்கு நித்திய கர்மாவாக விதிக்கப்பட்டிருக்கிறது வேட்டை. சும்மா போய் மான் அடிச்சு சாப்பிடக்கூடாது, வேட்டையில கணக்கு கிடையாது அது. அந்த காலத்திலே நகரங்கள் கம்மி, காடு வாசியாக இருக்கும். அப்ப காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில எல்லாம் சிங்கம் புலிலாம் சட்டுன்னு இப்படி நுழைஞ்சிடும். இப்பயே யானை பல இடத்துல நுழையிறத நம்ம பாக்குறோமே. எங்கேருந்து திடீர்னு யானை வந்து கிராமங்களில் பூந்துடுறது, கரும்பு தோட்டத்தில் யானை பூந்துதுலாம் சொல்றாளே, எவ்வளோ வீடியோ நம்ம பார்க்குறோம் யூடியூப்ல எல்லாம். யானை திடீர்னு வந்து பாடாப்படுத்துறது நடு ரோட்ல நின்று நகராம. அப்ப அக்காலத்திலே ராமன் சொல்றான், எதுக்கு இந்த வேட்டையாடுறது, எனக்கு வினோதமா இருக்குது, இது ஏன் க்ஷத்ரிய ராஜாக்கள்லாம் இந்த வேட்டையை வச்சிருந்தா என்ன சொல்றார். ஆனா ராமனே அதுக்கு சமாதானமும் சொன்னான். இந்த கிராமத்துக்குள்ள துஷ்ட மிருகங்கள் வந்துட்டே இருந்ததுன்னா அந்த எல்லையிலே வேட்டையாடுபவர்கள் இருந்தார்களே ஆகில் இதை தாண்டி போனா நமக்கு ஆபத்துன்னு வராம இருக்கும். அதற்காக ராஜகுமாரர்களுக்கு வேட்டை என்ற ஒன்று வச்சிருந்தார். அதனால வேட்டையாடணும். எதுக்கு வேட்டைன்னு கேட்டாவ உடனே இதெல்லாம் சொன்னா சீனிவாசன், இது என்னோட நித்தியகர்மால ஒண்ணுமா, அந்தணச்சிறார்களுக்கு சந்தியாவந்தனம் போல, பிராமண குழந்தைகளுக்கு சந்தியாவந்தனம் போல க்ஷத்திரியர்களுக்கு வேட்டைமா சொல்றான். நித்தியம் அதை பிராக்டிஸ் பண்ணணும். அவ உலகத்துக்கு நல்லது, நாளைக்கு சத்துரு வந்தானா அடிக்கிறதுக்கும் அவர்களுக்கு பழக்கம் வேண்டாமா, அதற்காகவும் வேட்டை என்பதை வைத்தார்கள். எப்படி போகப்பா, இந்த திருமேனியில் இந்த ஸ்மரிச்ச உடனே பாதாதி கேசம் ஆச்சரியமான திருவாபரணங்கள்லாம் சரீரத்தில் இருக்கு. மகா கிரீடம், திருவபிஷேகம், அந்த மாதிரி கிரீடம் வேற ஒருத்தர் சுமக்க முடியாது, அவரால் தான் சுமக்க முடியும் அந்த கிரீடத்தை. அப்பேற்பட்ட கிரீடம். தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி எல்லாம் சொல்றோமே சந்தியாவந்தனத்துல, கிரீட்டி ஹாரி எல்லாம் சொல்றோம். பெரிய கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே அழகானவன், ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு, நம் பெருமாள். ஏன்னா இந்த ஆபரணங்கள்லாம் பிரமாதமான திருவாபரணத்தை சாத்தின்னு இருக்கான். இந்த ஆபரணத்தினாலே எம்பெருமானுக்கு அழகா, எம்பெருமானாலே ஆபரணத்துக்கு அழகா சொல்ல முடியாது. சில பேருக்கு அவார்டு கொடுத்தா என்னன்னா, அவளுக்கு அவார்டு கொடுக்கலன்னா அந்த அவார்டுக்கு பெருமை இல்லை, அப்பேற்பட்ட மகனியர்களா இருப்பா இல்லையா. அதுபோல அந்த ஆபரணத்துக்கு பெருமை குறைந்து விடும். அதை ஸ்ரீனிவாசன் அணியவில்லையே ஆகில் அப்பேற்பட்ட திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கான். குதிரை வந்தது, கருடனே குதிரையாக ஆவிர்பவித்தார்னு ஆரம்பித்தோமே, அதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நேரம் சொல்லிட்டு இருந்தோம். குதிரையில ஏறினான். விநாயக துரகாரூடம் ஸ்ரீ வெங்கட கிரீஷமாலோகய தேவேಶ பூஜித பகவந்த தேவேಶ பூஜித பகவந்த தேவேಶ பூஜித பகவ. இவன் இப்படி புறப்பட்டவர் அழகை காண்பதற்காக ஏதோ காட்டுவாசியில இறங்கி போறான்னு அவன் அம்மா நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அத்தனை தேவர்கள் அங்க நிக்கிறாளாம். தேவேஷ பூஜித பகவந்தம். தேவேந்திரன் இங்க நிக்கிறான், எம்பெருமான் பக்கத்துல நிக்கிறான்.
யார் கண்ணிலையும் படாமல் நிற்கிறான். நின்று என்ன செய்யறான்? எம்பெருமான் அர்ச்சிக்கிறான். தேவேஷ பூஜித பகவந்தம் தினகர கோட்டி பிரகாசவந்தம். தினகர கோடி பிரகாசவந்தம்னா கோடி சூரியர்கள் உதித்தது போல இருக்கிறது. கண்ணை பறிக்கிறது. குதிரையில அவன் அழகாக குதிரையை வாகனமாக கொண்டு அவன் அங்கிருந்து புறப்பட்டு மலையிலிருந்து கீழே இறங்குறான். கண்ணை பறிக்கிறது. இது திருவாபரணம் இல்லாமல் காட்டினில நுழைந்தான்கிறார். அப்பயே எப்படி இருக்கான் ராமன்? வெய்யோ நொழி தன்மேனியில் விரி ஜோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெல்வதோர் அழியாதழகுடையான். ராமன் சொல்லும் பொழுது கம்பன் சொல்றார், ஒன்னும் ஆபரணமே சாத்திக்கல, வெறும் திருமேனி ஜடமுடியோட ஜடாபாரம் தரித்து கொண்டு மரவுரி மான் தோலை கிருஷ்ணாஜனத்தை மேலே போர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ராமனை பார்த்து விரிஜோதியன் மறைய, அங்க ஒரு சூரியனா இந்த ராமனுக்கு அது ஈடாகுமான்னு சொல்றார். அவர் சீதையை வர்ணிக்கிறார். கொடி போல இருக்கக்கூடிய சீதை. இவன் திருமேனியை வர்ணிக்கும் பொழுது மையோ மரக, என்ன சொல்றதுன்னு தெரியல. மை போல இருக்கிறான், மைமலை போல. என்ன திருப்தி ஏற்படல. மரகதமோ மரகத பச்சையா இருக்கான். இந்த ராமர் பச்சை, ராமர் பச்சைன்னு சொல்லுவார். மரகத பச்சையா இருக்கான்னு சொன்ன. ஐயோ மரகதமோ மறிகடலோ, ஒருவேளை நீல டால் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீலமேனி ஐயோன்னார் இல்லையோ திருப்பானாழ்வார். அதுபோல இது பச்சையா நீலமா இது கருப்பா என்னன்னு சொல்ல தெரியல. முதலாவார் மூவரே மூவருள்ள முதலாவார் மூரி நீர் வண்ணன் முதலாய நல்லான் அருளுள்ளார் நாமநீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது என்ன ஆழ்வார். முதலாவார் மூவரே மூவருள்ளும் முதலாவார் மூரி நீர் வண்ணன் அதான் பிருகு சொல்லியிருக்காரு. இப்ப இவன் தான் தலையாயவன், சத்துவகுண சம்பன்னன் என்ன சொல்லியிருக்கார் பெருமாளை. முதலாவார் மூரி நீர் வண்ணன். ஏன் இவன் என்ன கருப்பு, இவன் கருமையா இல்லை இவன் பச்சை நிறமா, இவன் நீலமேக சியாமலனா கடல் வண்ணனா என்ன சொல்றதுன்னா அப்படிதான். ஏன்னா மேகவண்ணன் அப்படின்னு சொல்றான். ஏன் மூரி நீர் வண்ணன் சொல்லணும்னா மேகவண்ணன் ஏன் சொல்லணும், கடல் நீர வண்ணன் ஏன் சொல்லணும்னா மேகத்திலே ஜலம் கோத்துன்னு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா கிருபையை வருஷிக்கும். மேகம் ஜலத்தை வருஷிக்கும். அந்த ஜலத்தினாலே தானியம் உற்பத்தி ஆகும் நதியில ஓடி. அந்த தானியத்தை புசித்து நாம் வளர்வோம். நமக்கு சுபீக்ஷம் மேகத்தினாலே. இது இந்த சரீரத்துக்கு போஷணம். இந்த ஆத்மாவுக்கு போஷணம் என்ன என்று பார்த்தோமேயாகில் மேக வண்ணன். ஆனா மேகத்துக்கு இவனுக்கு ஒரு வாசி உண்டு, வித்தியாசம் உண்டு. மேகம் ஜலத்தை பொழிந்த பிற்பாடு கருத்த மேகம் வெளுத்து விடும். ஆனா எம்பெருமான் எப்பொழுதுமே மூரி நீர் வண்ணனாக நீலமேக சியாமலனாகவே எப்பொழுதும் இருக்கிறான். ஏன்னா அதிலே கோத்துன்னு இருக்கிற ஜலம் குறைஞ்சு போச்சு, வெளுத்து போச்சு. எம்பெருமான திருமேனியில கோர்த்து கொண்டிருக்கிற கிருப்பையானது எக்காலத்திலும் குறையாமல் இருப்பதால் இவன் எப்பொழுதும் அது போலயே இருக்கிறான், அந்நிறத்திலேயே இருக்கிறான், மேகவண்ணனாகவே இருக்கிறான், மூரி நீர் வண்ணனாகவே இருக்கிறான், மரகதமாகவே இருக்கிறான். மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெல்வதோர் அழியாதழகுடையான். என்ன அழகு, என்ன அழகு. இந்த பக்கம் இந்திராதி தேவர்கள் பிரமிச்சு போறான், அந்த பக்கம் வகுள மாளிகைக்கு அவளுக்கு பாக்கியம் எம்பெருமானை இப்படி சேவிக்க வேண்டும் என்று அழகாக நடந்து வந்தான். குதிரையில போற அழகு சேவிக்கிறா. தினகர கோட்டி பிரகாச வந்தம் கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். நானா சொல்லல, இங்க சொல்றார் அவர் தீட்சிதர். கோவிந்தம் நதபூசுர பிருந்தம்
குருகுகானந்தம் முகுந்தம் ஸ்ரீ வெங்கட கிரீஷமாலோகயே. கோவிந்தம் நத பூசுர பிருந்தம்னா, கோவிந்தா கோக்களுக்கு இந்துவை போல இருப்பவன். கோவிந்தன்னா என்னன்னா, தியாகராஜ சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்றார், நௌகா சரித்திரம்னு ஒண்ணு பண்றாரு. கிருஷ்ணன் ஓடத்திலே ஆச்சரியமான லீலை கண்டது, அதான் அவர் பாடியிருக்கார். அப்படி பாடுங்கால், ஓடத்துல நம்ம ஒரு ஓடம் வருது, நம்ம எல்லாம் போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார், வாருங்கள் என்று கோபிகைகளை அழித்தார்கள். கோபிகைகள் சொன்னா உன்னை நம்ப முடியாது, நீ திடீர்னு எதையாவது உனத்த விஷமம் செய்வாய், உன்னோட ஓடத்துல ஏற மாட்டோம், ஆசையா இருக்கு அவளுக்கு. ஆனா கிருஷ்ணனை திட்டுவாவா. கிருஷ்ணனை திட்டுறது ஒரு சுகம் இல்லையா? ராட்சசனாக அசுரனா மாதிரி திட்டினாலே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்றான். அப்படிங்கும் பொழுது அடியார்கள் செல்லமா திட்டினா என்னன்னா மிகவும் பூரித்து போவான் கண்ணன். கண்ணனுக்கு ரொம்ப உகந்தது அது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திட்டணும். பந்தாறு வேலையில் உன் மைத்துனன் பேர்பாட என்ற இடத்திற்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது, உன் மைத்துனன் எங்களை நீ உன்னோட கூட்டிக்கோ, கூட்டினா என்ன பண்ணுவ, நப்பின்ன பிராட்டியை ஆண்டாளும் தோழிகளும் பிரார்த்திக்கிறார்கள். நீ போய் எம்பெருமானை துயில் எழுப்பும் போது நாங்களும் பின்னாடி நிற்கிறோம், நீ நின்று என்ன சொல்லுவோம், உன் மைத்துனன் பேர்பாட என்று சொல்லும் பொழுது, கிருஷ்ணன் பண்ண தப்பெல்லாம் சொல்லி நீ அவனை திட்டுவி இல்லையா, அப்ப நாங்களும் கூட இன்னும் சேர்த்து எடுத்து தரோம் உனக்கு திட்டுறதுக்கு. இன்னும் அதிக ரசிகர்களாக ரசிகோத்தமர்களாக இருக்கக்கூடிய வியாக்கியாத்தாக்கள் ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றாங்க. மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கீயால் சீரார் வளையலிப்ப வந்தி திற வாய் மகிழ்ந்து ஆச்சரியமா சொல்றா. அப்ப கோவிந்தன்னா என்னன்னா, இந்த மாசத்துல தான் சொல்லணும். இத கோவிந்தனுக்கு ஏற்பட்ட மாசம், நாராயணனுக்கு ஏற்பட்ட மாசம் இல்ல. என்னவா முதல் பாசுரத்திலே என்ன சொல்றானா, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன சொன்ன. நாராயணன்னா அது வைதிகமான திருநாமம். நரகான்னா அழிவில்லாத ஜீவனை குறிக்கும். நாரகான்னா அந்த மாதிரி ஒரு சமூகத்தை குறிக்கும். நாராகன்னா அந்த அந்த சமூகம் மாதிரி பல சமூகங்களை ஜீவ கோட்டிகளை குறிக்கும். நாராக அயனம் எஸ்ய சகா என்றால் இவர்களுக்கு உள்ளும் புறமும் இருந்து வியாபித்து அருளக்கூடிய கடவுள் எவனோ அவனே நாராயணன் வேதாந்தமான திருநாமம். இப்ப நாராயணன் அப்படின்னா நீ போக்கான் தபசு பண்ணு, மூக்க பிடிச்சுக்கோ, அகவர்ஷனம் பண்ணு சொல்லிடுவான். ஆனா இங்க அப்படி இருக்கான்னா ஒண்ணும் தெரியாது எங்களுக்கு. கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்று கறவை கணங்கள் பில்லாலே நாங்கள் செல்கிறவர்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் உந்தன்னை பிறவி பிறந்தனே புண்ணியம யாமுடையும். நீ பிறந்த நந்தகோபனுக்கு பிள்ளையா பிறந்திருக்க நீ. நாங்களும் இந்த நந்தகோபனுக்கு அத்தை மாமி பாட்டி இவாள்லாம் இருக்காள். இவாளுக்கெல்லாம் அவன் ஆத்துல எல்லாம் குழந்தையா பிறந்திருக்கோம், செல்வ சிறுமியர்கள் நாங்கள்லாம். அப்ப நாம எல்லாரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவா. உன் ஊருக்காரா உங்க ஆத்து வாசலையே நாங்கள்லாம் வளர்றோம் நித்தியம். உன் மனுஷா நீ அனுகிரகம் பண்ணணும். அப்படின்னா நாராயணன் ஏன் சொன்னேன்னு கேட்டான். நாராயணன் சொல்லக்கூடாது அப்படின்னு. நாராயணன் சொன்னா தபச பண்ணு போ, அஷ்டாங்க யோகத்தை பண்ணி தொலை, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிடுவான். பின்ன என்ன சொல்லணும்னா கோவிந்தான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான். கடைசியில் ஆரம்பத்துல நாராயணனே நமக்கே பறை என்று சொன்னவள் கடைசியில குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தான்னு கூட்டாதான் அவனுக்கு சந்தோஷம். நம்ம தெருவோட போகும்பொழுது கேலிக்காக கோவிந்தா அப்படின்னு கத்தினா கூட புண்ணியம் தான் அவனுக்கு, நல்லது சந்தோஷம் நமக்கு. இன்னும் 2 தடவை சொல்லுடா சொல்லலாம். இன்றைக்கு ஒரு இடத்துல கால் டாக்ஸியில் வரும்போது என்னை பார்த்த உடனே சொன்னான் இந்த டிரைவர், கேலிக்காக சொன்னான் கோவிந்தன் இன்னும் 4 தடவை கேலி பண்ணுன்னு சொன்னானா. இன்னும் 4 தடவை கேலி பண்ணு, என்னை கொண்டு விட வரைக்கும் கேலி பண்ணு. ஏன் சாமின்னா இப்ப சொன்னேன், அதை திரும்பி திரும்பி சொல்லு. அதை பரிகாசமாக ஏசினார் உயிந்து போனார் திருமங்கி ஆழ்வார் சொல்றார். பரிகாசமாக நீ சொன்னாலும் உய்வுன்னார். பேசினார் பிறவி நீத்தார் பெயருடான் பெருமை பேசி ஏசினார் உயிந்து போனார். ஒரு காலம் எம்பெருமான ஏசினாலும்
எம்பெருமான் ஞாபகமே இருக்காம பாருங்க, அவன் உய்வு அவனுக்கு. அதை பத்தி எனக்கு தேவையில்லைன்னு உதாசீனா இருக்கிறவன் தான் ரொம்ப கொடுமை. 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயம். எம்பெருமான் இருந்தாலும் இருக்கட்டும், இல்லாட்டாலும் போகட்டும், நாஸ்திகனும் தேவலாம் ஆஸ்திகனும் தேவலாம், அந்த நடுநிலைமையில ஒருத்தன் இருக்காம பாருங்க, அவன் தான் ரொம்ப பிரச்சனை அவனுக்கு தான். அப்ப கோவிந்தம் நதபூசுர பிருந்தம் இப்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய சீனிவாசனை கோவிந்தம்னு கூட்டார் இந்த இடத்துல. பெரிய திருநாமம் ஸ்ரீ வெங்கடகிரீசம் சொல்லியாச்சா. முதல்ல வெங்கடகிரியில இருக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடியவன் அந்த திருநாமத்தை அனுசந்தானம் செய்தார் முத்துசுவாமி தீட்சிதர். அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா கோவிந்தம், தேவேச பூஜித பகவந்தம், அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான திருநாமம் கோவிந்தம். வெங்கடகிரீசனை கோவிந்தன் என்று சொல்ல வேண்டும். கோவிந்தம் நதபூசுர பிருந்தம் குருகுகானந்தம் முகுந்தம். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன அன்னைக்கு வராத வழக்காக இன்னொருத்தர சொல்றேன். இந்த முத்துசுவாமி தீட்சிதருக்கு அந்த எம்பெருமான இடத்துல தனி பிரேமம் உண்டு. திருவேங்கடமுடியான இடத்துல இவர் பிறந்தது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய அருளினாலே பிறந்தார். அதான் அவருடைய சரித்திரம். குழந்தையே இல்லைன்னு சொல்லி ராமசாமி தீட்சிதர் வைத்தீஸ்வரன் கோயிலே தவம் செய்தார். அப்படி இந்த பாட்டை பண்ணவருடைய மகிமையை நான் சொல்றேன். அப்படி தவம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு அந்த ராமசாமி தீட்சிதருக்கும் அவருடைய தர்மபத்தினிக்கும் சொப்பனத்திலே வந்து ஒரே நாள்ல 2 பேருக்கும் சொப்பனத்திலே வந்து அவளுடைய மடியில தேங்காய் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கட்டுறார். உடனே மத்த நாள் அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சுட்டா அன்னிலிருந்து. அப்ப என்னன்னா முத்துசுவாமின்னு அதனால தான் பேரு, முத்துக்குமார சுவாமின்னு பேரு இல்லையா அந்த முருகனுக்கு, அதனால முத்துசுவாமின்னு பேர் வச்சார் அவருக்கு. அடுத்தடுத்து பிறந்தவர்கள் கடைசியா பிறந்தவருக்கு கண் இல்லை. பாலுசுவாமி தீட்சிதர்னு ஒருத்தர், அவருக்கு கண் இல்லை, பிறவியிலே கண் இல்லை. அப்ப ராமசுவாமி தீட்சிதர் சாஸ்திரங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி என்ன பண்ணார், கண்ணு வரணும்னா அதற்கு திருவேங்கடம் செல்ல வேண்டும் அப்படின்னு புராணங்களில் எடுத்து படித்து மகா பண்டிதர். இந்த ஹம்சத்துவனின்னு ஒரு ராகம் இருக்கு பாருங்க, இந்த ராகத்தை ஏற்படுத்தினவர் கண்டுபிடித்தவர் இந்த ராமசுவாமி தீட்சிதர்ங்கிறவர். திருவேங்கடத்திற்கு சென்று அந்த மலையிலே தங்கி 108 நாள் 108 கீர்த்தனை பண்றார் பெருமாள் மேல. அஷ்டோத்தர சதம் கீர்த்தனை திருவேங்கடமுடியான் மேல செய்கிறார். 108வது நாள் கீர்த்தனை பண்ண உடனே இந்த குழந்தைக்கு கண்ணு திறந்துடும். இந்த மாதிரி ஆச்சரியங்கள் அவன் தான் நடத்துவான். இதெல்லாம் திருவேங்கடமுடியான் தான் நடத்துவான் இதெல்லாம். அப்ப இந்த முத்துசுவாமி தீட்சிதருக்கு அப்ப அவர்கிட்ட எவ்வளவு ஆசை இருக்கணும், எவ்வளவு ஆசை இருக்கணும் அவருக்கு. அதனாலதான் சந்திரம்பஜ மானசா அன்னைக்கு சொன்னான். சந்திரம்பஜ மானசால சந்திரனை பாடும் பொழுது இவன் வந்து கிருஷ்ணனுடைய நயனம்னு சொல்லாம ரங்கநாத நயனம்னு சொல்லாம வெங்கடேஷ நயனம் வீரான் மனோஜனனம் சந்திரமா மனசோ ஜாத்தகா என்று வேதம் சொல்லுகிற ரீதியில அந்த விராட் புருஷனுடைய ஹிருதயத்திலிருந்து வந்தான் சந்திரன் என்றும் அவன் வெங்கடேசனுடைய நயனமாக இருக்கிறான் என்றால் சுதா திருஷ்டி, அது அமிர்த திருஷ்டி கொண்டது, அமிர்த கலை கொண்டது அந்த நிலவானது. அப்ப சந்திரனானது ஏன் நீ உனக்கு ஏது அமிர்த கலை, ஏன்னா நீ வெங்கடேசனுடைய கண்ணாக இருப்பதால் திருக்கண்களாக இருப்பதால் உனக்கு அந்த பேரு என்ன அந்த சந்திரனை சொல்றார் அவர். அப்ப அந்த கோவிந்தம்னு சொல்லி சந்தோஷப்படுறார் இந்த கீர்த்தனையில். வெங்கடகிரீசம்னு சொன்னவர் இங்க கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். அப்ப அந்த கிருஷ்ணனை அழிச்சுட்டு போக மாட்டேங்கிறான். அந்த ஓடத்துல அவர்கள் எல்லாரையும் அங்கதானே விட்டோம், அழிச்சுட்டு போக மாட்டேங்கிறான். அப்ப ஏன் உன்னை நம்ப முடியாது கிருஷ்ணா, நீ ஏதாவது தூர்த்தமா ஏதாவது வேலை செய்வ, அதனால உன்னை நம்புறதுக்கு இல்லை. நீ யாருன்னு நீ முதல்ல யாருன்னு சொல்லு, நீ தெய்வமா மனுஷனா சரியா சொல்லு அவள்லாம் கேட்கறா கோபிகைகள்லாம். அப்படி கேட்ட உடனே அவர் சொல்றார் జీవుల పాలించే శ్రీహరి రీతి గోవుల పాలించే గొల్లనేనొకడు అని சொல்றார். జీవుల పాలించే శ్రీహరి రీతి கோவுல பாலிஞ்சே கொல்லனேனொகடு, அதாவது ஜீவகோடிகளை மேய்க்கிறானே அந்த ஸ்ரீஹரியை போல மாடுகளை மேய்க்கிற ஒரு இடப்பையன் நான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னு சொல்றோம். அதாவது இதை மாத்தி சொல்றான். கிருஷ்ணனாலே ஏலா பொய்கள் உரைப்பான். பொய் சொல்றவன் கிருஷ்ணனாலே பொய் சொல்லுவான். அப்படியே நேர் விபரீதமா மாத்தி சொல்லுவான். அது போல மாத்தி சொல்றான். இங்க என்ன சொல்றான்னா, மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் எப்படியோ அது மாதிரி ஜீவகோடிகளை மேய்க்கக்கூடிய ஸ்ரீஹரி நான் அப்படின்னு சொல்லணும் நியாயமா. அப்படி சொல்லாம மாத்தி சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, கோவிந்தன் அப்படின்னு அப்படி சொல்றதுக்குன்னா, கோக்கள்னா நம்ம எல்லாரும் தான் கோக்கள். நம்ம பார்த்து நமக்கு எது நன்மையோ தீமையோ, அது தீமைகளை விலக்கி எது நன்மையோ நன்மையை மாத்திரம் செய்வான் அவன். அதனாலதான் கோவிந்தன் பேர் அவனுக்கு. கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். நதபூசுர பிருந்தம் அந்த பக்கம் தேவேச பூஜித்த பகவந்தம் தேவர்கள்லாம் இருக்கா. பூசுரர்கள்னா யாருன்னா, இந்த பூமியில சுரர்களாக தேவர்கள் போல இருப்பவர்கள். ஆழ்வார் தான் நிலத்தேவர்னு சொல்றார். அவள் நிலத்தேவர்னா என்னன்னா பூசுரான்னு அர்த்தம். சமஸ்கிருத பதத்திலே பூசுரர்னு சொல்றது இங்க தமிழ்ல நிலத்தேவர்னு ஆழ்வார்கள் சொல்லுகிறார். நிலத்தேவர்னா யாருன்னா, ஒரு சத்பிராமணன் கார்த்தால எழுந்து ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணி சகஸ்ர காயத்ரி பண்ணி அனாவசியமா பேராசப்படாம பகவதாராதனை பண்ணி கொண்டு அவன் எப்படி வாழ வேண்டுமோ அந்த முறையிலே வைதிக ரீதியிலே வாழ்ந்தானே ஆகில், அந்தந்த ஆச்சாரியர்கள் காட்டின ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா அவர்கள் ஆச்சாரியர்கள் காட்டின முறையிலே வாழ்ந்தார்களே ஆகில், அப்ப என்ன ஆயிடுறான்னா பூமியிலே நடமாடக்கூடிய தெய்வம் ஆகிறார்கள். அதனாலதான் நிலத்தேவர்னு சொல்றாங்க. பேராசப்பட்ட பிராமணம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்ப பூசுரு இங்க சொல்றாரு இந்த கீர்த்தனத்துல, கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? நான் வேட்டையாட வேண்டும் என்று கருடன் மேலே, கருடன் ஆரோகண, கருடன் மேலே கருடன் குதிரையாக ரூபம் எடுத்திருக்கிறார். அந்த குதிரை மேலே ஏறிக்கொண்டு அந்த ஸ்ரீனிவாசன் அந்த வேங்கடமலை நின்றும் புறப்பட்டு கீழே இறங்குங்கால் இத்தனையும் நடக்கிறது. தேவேச பூஜித்த பகவந்தம் தினகர கோடி பிரகாசவந்தம் கோவிந்தம். கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். இந்த பக்கம் என்னன்னா, இந்த பூசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் தெரியுமா இங்க எம்பெருமான் இருப்பது. அவர்கள்லாம் தேவர்களைப் போல இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். வேதத்தை சொல்லி சர்வஞ்சயதின்னு சொல்றார். எம்பெருமானுக்கு ஜெயம் பாட வேண்டியவர்கள் அதை பாடுறார். அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதைத்தான் வச்சா. அவ சர்வஞ்சயதி ஹரி ஓம்னு வேதத்துல சொல்றதே பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்ல, நித்தியம் பல்லாண்டு பாடுகிறவர்கள் என்று வைத்தார்கள். குரு குகானந்தம் முகுந்தம் கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். குரு குகானந்தம் முகுந்தம் ஸ்ரீ வெங்கட கிரீஷமா லோகயே. ஆச்சரியமாக எம்பெருமான் எழுந்தருளினான். கோவிந்தன் நதபூசுர பிருந்தம் குருகுகானந்தம் அப்படின்னு சொன்னார். குருகுகன்னா முருகக் கடவுளை சொல்வது இல்லையா. அவருக்கு குருகுகன்னு அவருடைய முத்திரை. ஏன் குருகுகானந்தம் இங்க ஆச்சரியமா இந்த இடத்துக்கு என்ன, அதுக்கு சந்தர்ப்பம் என்ன, சன்னிவேசம் என்ன என்றால், அந்த இடத்துல மார்க்கண்டயாதி புராணங்களிலே சுவாமி புஷ்கரணி தீரத்திலே முருகன் தவம் செய்தான் என்று வருகிறது. எம்பெருமானை தவத்தினாலே தன் மாமாவை அவர் ஆராதிச்சார் அப்படின்னு புராணம் சொல்றது. அதனால குருகுகானந்தம். சமீப காலத்தில் நவநீத சுவாமி என்று ஒரு பாகவதர் எழுந்தருளி இருந்தார். அவர் முருக பக்தன். அவர் பழனியில போய் தபசு பண்ணார். நடன கோபால நாயகி சுவாமின்னு பேர் அவருக்கு. பழனியிலே தவம் செய்தார் பல காலம். அவருக்கு பிரத்யட்சமான முருகன்
நீ மோட்சத்துக்கு எம்பெருமானை திருவேங்கடமுடையானை ஆராதிப்பாய் என்ன சொன்னார் அவர் சொல்றது. அவர் சரித்திரத்து நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார். நடன கோபால நாயகின்னு பேர் அவருக்கு. நிறைய கீர்த்தனைகள் தெலுங்கு கீர்த்தனைகள் உண்டு. அது ஒரு சமூகத்துல பிரச்சாரத்தில் இருக்கு. வெளியில கச்சேரிகள்ல ஜாஸ்தி பாடுறதில்ல. அவர் என்னன்னா குருகுஹானந்தம் கோவிந்தம் நதபூசுர பிருந்தம். இவரே யாருன்னா முத்துசாமி தீட்சிதரே முருகனுடைய அம்சம் பொருந்தினவர் தான் அவர். அதனாலதான் என்னன்னா முத்துசுவாமின் பேருன்னு சொன்னோமே. கோவிந்தம் நதபூசுர பிருந்தம் குருகுகானந்தம் முகுந்தம். முகுந்தன் மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் முகுந்தன் என்று அவனை சொல்றாரு இங்க. குருகுகானந்தம் முகுந்தம் என்று எம்பெருமான் அங்க மலை நின்றும் புறப்பட்டு கீழே இறங்கும் அழகை வர்ணிச்சு தீர்த்தார். எம்பெருமானுடைய குதிரையிலே எம்பெருமான் புறப்பட்டு வரும் அழகை தீட்சிதர் கீர்த்தனத்துல ஆச்சரியமா பாடியிருக்கார். நிறைய பேர் பாடியிருக்கா. எம்பெருமான் குதிரையில சவாரி செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆச்சரியமா பாடியிருக்கா. வேற யார் பாடியிருக்காங்க? புரந்தரதாசர் பாடியிருக்கார். வையாளி ரங்கா வைபோக ரங்கா அப்படின்னு பாடியிருக்கார். தியாக பிரம்மம் பாடியிருக்கார். தேஜினே கி சமஸ்த ராஜுலூடிகமோ சேய தேஜினே கி சமஸ்த ராஜுலூடிகமோ சேய தேஜரில்லு நவரத்னபூ தேஜரில்லு நவரத்னபூ தேஜரில்லு நவரத்னபூ ದಿವ್ಯಭೂಷಣ ಮೂಲಿಡಿ ರಂಗರಾಜು ವೆಡ್ಡಲೆ ಜೂತ ಮೊರಾರೆ ಕಸ್ತೂರಿ ರಂಗರಾಜು ವೆಡ್ಡಲೆ தேஜினகி. தேஜினக்கினா குதிரை மேலே இருக்கிற எம்பெருமான்னு அர்த்தம். தேஜினகி சமஸ்த ராஜுலூடிகமோ சேய. அந்த தீட்சிதர் கீர்த்தனையை தெலுங்கு பண்ண மாதிரி இருக்கும் இந்த இடம். சமஸ்த ராஜுலு ஊடிகமும் செய்யக. சமஸ்த ராஜுலுன்னா மேலே இருக்கக்கூடிய தேவராஜன், கீழே இருக்கக்கூடிய பூசுரர்கள் அனைவரும் அப்படிங்கிற சமஸ்த. தேஜினகி சமஸ்த ராஜுலூடிகமோ சேய. சமஸ்த ராஜுலு ஊடிகமோ செய்யன ஊழியம் செய்ய. தேஜரில்லு நவரத்ன பூ. தேஜரில்லு நவரத்ன பூ. இவன் திருமேனி சௌந்தரியமா, இவன் திருமேனி தேஜஸ் ஜாஸ்தியா, இவன் தரிச்சதுனாலே இந்த திருவாபரணங்களுக்கு அழகா என்று சந்தேகப்படும்படியாக தேஜரில்லு தேஜரில்லு நவரத்ன பூ திவ்ய பூஷணம். சாதாரண பூஷணம் இல்ல, திவ்ய பூஷண மூலிடி ரங்கராஜு வெடல்லே. யாரோ நித்தியசூரி தான் திருவாபரணமா ஆயிருக்கா போல் இருக்கே. எல்லாமே திவ்யம் போல் இருக்கே. திவ்ய பூஷண மூலிடி ரங்கநாதன் புறப்பட்டு வரும் அழகை அதே மாதிரி வர்ணிச்சிருக்கார் தியாக பிரம்மா. திருவேங்கடமுடையான் புறப்பட்டு வரும் அழகை எப்படி வர்ணித்தாரோ அப்படி. இந்த ரங்கநாதனும் திருவேங்கடமுடையானும் ஒண்ணுதானா வெவ்வேறையா? இதை நாளைக்கு இதை அனுபவிப்போம். இவர் இப்படி குதிரையில எழுந்தருளி துறகாருடனாக அந்த திருமலை நின்றும் கீழே எழுந்தருளி என்ன லீலைகளை கண்டருளுகிறார் என்கிற விஷயத்தை நாளை பார்ப்போம். ஸ்ரீமதாலிஷ்டி நகரீநாதாய கலிவைரிணேய சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயர்த்தீனா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.